தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 780669422275 தொடர்பு கொள்ளுங்கள். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தமிழ் நியூஸின் தலைமை ஆசிரியர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சந்திரே, வணக்கம். நேயர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. சார், அமித்ஷா சென்னை வருகை. அமித்ஷா மட்டும் இல்லாமல் நிறைய படைசூழ வந்திருந்தார். அமித்ஷா நிறைய அமைச்சர்கள், அப்புறம் சபாநாயகர்லேருந்து பல பேர் வந்திருந்தாங்க. ஆளுநர் RN ரவியும் முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு அவர்களுடைய பேரனுடைய கல்யாண ரிசப்ஷன் அதில் கலந்து கொண்டாங்க. இதில் ஒரு பெரிய ஹைலைட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலையோட ஒரே காரில் அமித்ஷா பயணித்திருக்கிறார். அண்ணாமலை முன்னாடி உட்கார, அமித்ஷா பின்னாடி உட்கார, 2 பேரும் திரும்பி திரும்பி பேச, ஃபோனை காட்டி ஏதோ பேச அப்படின்னு பரஸ்பரமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த கல்யாண வீட்டில் நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை இவங்க 3 பேருக்கு நடுவில் அமித்ஷா இருந்தார். அந்த புகைப்படம் வைரல் ஆயிருக்குது. இது என்னவாக இருக்குன்னு பல வியூகங்கள் இருக்குது. உங்கள் பார்வை என்ன சார் இதில்? இல்லை, நீங்கள் அமித்ஷாவுக்கும் அண்ணாமலைக்கும் எப்பயுமே ஒத்து வராதுங்க. காரில் ஏறி கூட்டிகிட்டு போனார், காரில் அவருக்கு பயணம் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரைட், அது இல்லைன்னு சொல்லலை. நீ ஆரம்ப காலத்துலேருந்தே அண்ணாமலையோடைய ஆட்டிடியூடு அமித்ஷாவுக்கு பிடிக்கல, ஆரம்பத்துலேருந்தே பிடிக்கல. காரணம் என்ன, அந்த தடாலடி அரசியல் வாக்கு அரசியலை சரியாக இருக்காது, அது பெரிய லெவலில் ஓட் பேங்கை மாறாது அப்படிங்கிறது அமித்ஷாவுடைய கணிப்பு. கூட்டணிங்கிறது தான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் அமித்ஷா பெரிய சூத்திரதாரி அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி, இல்லை ஒரு பெரிய கட்சியை அதில் உள்ள கூட்டணியை உடைக்கிறது, இதுதான் அவருடைய பெரிய ப்ளஸ்ஸாகவே இருந்துக்கிட்டு இருக்கு, இது வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அதனால் நீங்கள் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் மோடியோடைய செல்லப்பிள்ளை, அவர் பிரதமருடைய செல்லப்பிள்ளை, அதனால தான் இன்ன வரைக்கும் அவர் போயிட்டு இருக்காரு. அதனால் நீங்கள் அமித்ஷாவுக்கு அண்ணாமலை மேலே எப்பயுமே ஒரு பெரிய நம்பிக்கையும் ஒரு பிரியமும் இருந்ததில்லை. காரணம் என்னன்னா, இந்த பெரிய தடாலடி பேசுறது, இதனால என்ன நீ என்ன ஓட்டு இது வரைக்கும் எவ்வளோ வாங்கியிருக்கிற, நீனு என்ன பண்ணிட்ட அப்படிங்கிறது அவருடைய காரணம். தேர்தல்னா ஜெயிக்கணும் அப்படிங்கிறத நீங்க அமித்ஷாவுடைய ஒரு ஒரு தாரக மந்திரமா இருக்குது. அவருக்கு அதனாலதான் அண்ணாமலையை ஏத்துக்கல. என்ன பெருசா எதிர்பார்த்தாங்க, பெருசா இல்லை அவருக்கு. இப்போ நீங்க சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்து ஏற்கனவே பேசணும், நீங்க மிதுன் போய் பார்த்தாரு டெல்லியில, அண்ணாமலையை போய் பார்த்து பேசுறப்போ மிதுன் ஃபோன் அடிச்சு கொடுத்தாரு, அண்ணாமலையும் எடப்பாடி பேசினாங்கன்னு சொன்னோம். அப்போ பேசுறப்போ நீங்க அமித்ஷாவை பார்க்கணும்னு சொல்லி தான் அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க, யார் மிதுனும் அண்ணாமலையும். பட் அமித்ஷா பார்க்கல, அது பண்ண என்ன, அவருக்கு 2 பேர் மேலேயே கோபம். காரணம் என்னன்னா, எடப்பாடி மேலே ஒரு வருத்தம். என்ன, பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் கூட்டணி வேணும்னு எதிர்பார்த்த டைமில் இவங்க ஒத்துக்காம எடப்பாடி பெருசாக முரண்டு பண்ணிட்டாரு. சென்னைக்கு ஃபோனில் பேச பார்க்கறத கூட அவர் அவாய்ட் பண்ணிட்டார், யார், எடப்பாடி. ஸோ அந்த வருத்தம் அவருக்கு. அதனால அவங்க போட்டு பார்ப்பாங்கல்ல. இப்போ நீங்கள் தமிழக சட்டமன்ற தேர்தல் இப்போ அதிமுக தானே தேவை, பிஜேபிக்கு என்ன இருக்கு இனிமே, அதனால அவங்க போட்டு பார்ப்பாங்க. அதனால தான் அமித்ஷா இப்போ பார்க்கல, அவரை பார்க்கறதுக்கு தவிர்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் இப்போ இன்னைக்கு நிலைமை வரைக்கும் பாஜகவுடைய மாநில தலைவரை அண்ணாமலை உறுதிப்படுத்தப்படலை, அதுதான் உண்மை. புரியுங்களா? அவரோட இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஏற்கனவே பேசினதுதான், 5ஆம் தேதிக்கு அப்புறம் தான், டெல்லி எலெக்ஷனுக்கு அப்புறம் உட்காந்து பேசி டிஸ்கஸ் பண்ண போறாங்க. அதனால இது வரைக்கும் யாரும் முடிவு பண்ணல. அவங்க இவர் ரீட்டைன் பண்ணுவாங்களாங்கிறது கூட கேள்விக்குறியாக தான் இருக்குது. புரியுங்களா? அவங்களுக்கு ஒரு அண்ணாமலையை கொண்டாந்ததுனால ஒரு பெரிய ஓட் பேங்க் இது வரைக்கும் பெருசா இல்லை. பர்சன்டேஜ் ஏறுதுங்க, வெற்றிங்கிறது தானே முக்கியம். கண்டிப்பா. ஆமா, நீங்க ஒரு MP வாங்கியிருந்தாலும் பெரிய விஷயம். பட் வாங்கல, ஏதோ ஒரு முரண்டு யாரோட பிரச்சனையினால அது பண்ணாம போயிடுச்சு. காரணம், அவருமே அவர் செல்வாக்குல அவர் ஒரு MP ஆயிருக்கலாம், MLA ஆகான 2 வாய்ப்பு கொடுத்தாங்க, அவரு தோத்துட்டாரு. என்ன, அதனால அவரை மாத்தணும் அப்படிங்கிறது தான் அமித்ஷாவோட ஒரு பெரிய எண்ணமா இருக்கு. அதனால அவர் கார்ல கூட்டிட்டு போனாரு, ஏதோ போன்ல காமிச்சாங்க, திரும்பி பார்த்து பேசுனாங்கிறதெல்லாம் அது வேற விஷயம், அது தனிப்பட்ட. பட் அரசியல்ங்கிறது வேற, அதுதான் அமித்ஷா பார்ப்பாரு. அதனால ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு அமித்ஷா விட்டக்குன்னு அண்ணாமலை ரைட்டு, நீ தான் தலைவர் பார்த்துக்கலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாருலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. பட் இன்னும் முடிவு பண்ணலை.
இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆப்ஷன் போயிட்டே தான் இருக்கு. நயினா நாகேந்திரன்னா வானதியாங்கிற ஒரு டாக் ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா நம்ம தமிழிசையை வந்து நம்ம ஏன் கொண்டாடலன்னா ஏற்கனவே அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, அதனால நம்ம சொல்றோம். பட் ஒரு விஷயத்துல அண்ணாமலை அடம் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. என்னன்னா, மாத்துறது எனக்கு பெருசு இல்லைங்க, மாத்துறதா இருந்தா எனக்கு ஒரு எம்பி ஆக்குங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்க அப்படிங்கிறது. அவர் என்ன சொல்றாரு, யூனியன் மினிஸ்டர் ஒன்று கேட்குறாரு, அதுக்கு பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸோ இந்த ஒரு சூழ்நிலை போயிட்டே இருக்குது. நேற்று பொறுத்த வரைக்கும் அவருக்கு சொல்லுவாங்கல்ல, நாக்கில் தேனு தடவிட்டு அனுப்புவாங்கங்கிற மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதான் நான் பார்க்குறேன் அந்த விஷயத்த. கண்டிப்பா சார். இப்போ நயினார் நாகேந்திரன் அப்படின்னா அவருக்குன்னு ஒரு சமூக பின்னணி இருக்கு. வானதி சீனிவாசன் அப்படின்னு எடுத்துக்கிறப்ப அது ஒரு பெரிய ஒரு எக்ஸ்போஜர் இல்ல அப்படிங்கிற மாரி ஒரு கருத்து சொல்றாங்க. ஆல்ரெடி நயினார் நாகேந்திரனும் அப்ப இடையில வந்து அவர் ஒரு அதிமுகவோட இருக்கக்கூடிய பாசத்தையும் வெளிப்படுத்தினாரு. ஸோ இந்த கணக்குப்படி பார்க்குறப்ப நாளைக்கு அண்ணாமலை நிச்சயமாக மாற்றிட்டு நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்துட்டா எடப்பாடிக்கும் அங்கேயும் வந்து பிரச்சனை இருக்காது. கூட்டணி கணக்கு சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு பேச்சு சொல்றாங்க. அது சாத்தியப்படுமா? இல்லை, வாய்ப்பு அதிகம். நீங்கள் நயினா நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் அதிமுக மென்டாலிட்டி உள்ளவர் தானே அவர். இப்போ அங்கேருந்து வந்தவர் தான் அவர். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லைன்னு வச்சுங்களேன். ரெண்டாவது ஒரு இவங்கள மாதிரி ஒரு பெரிய லெவலில் முரண்டு பிடிச்சிக்கக்கூடிய ஆள் கிடையாது. நீ இறங்கி போகக்கூடிய ஆள். என்ன, நீங்கள் அரசியலில் காரியம் முக்கியம், வீரியமும் வேணும், காரியமும் வேணும், ரெண்டும் வேணும்ல. நீங்கள் அதனால அவர் உட்காந்து பேசுவார். அப்போ அன்னைக்கே பேட்டி ஒரு கேள்வி கேட்குறப்ப தானே சொல்கிறாரு, நீங்கள் இடியவும் ஐடி அனுப்பி அவரை வந்து வழியை கொண்டாடணும்னு அவசியம் இல்லை, நேராக போய் பேசினாவே நம்மளுக்கு காரியம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி கொடுத்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு. நீங்க நயினார் அந்த மாதிரி. அதனால நயினார் நாகேந்திரன் தான் இன்னைக்கு நிறையக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா வானதி ஏற்கனவே நீங்க வாய்ப்பு ஏற்கனவே ஒரு கொடுத்துட்டாங்க. யாருக்கு? அண்ணாமலை. அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க தான் வானதியும். எல்லாத்துக்கும் தெரியும், கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவங்க. ஸோ அதனால திருப்பி வானதிக்கு கொடுப்பாங்களாங்கிற ஒரு கேள்விக்குறி தான். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. தென் மாவட்டங்களில் உள்ள ஒரு, ஏன்னா இன்னும் அது யாருக்கும் தரல. நீங்க மாநில தலைவரா இந்த முக்குளத்தூர் பின்புலம் கொண்ட யாரும் இது வரைக்கும் தலைவரா வரல சமீபமா பிஜேபி. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். என்ன, அதனால நயினாருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். அது காரணம் என்னன்னா, அதிமுக விரும்புது ஒரு கூட்டணி அப்படின்னு கன்ஃபார்ம் வர்றப்போ நயினார் வந்தால் இன்னும் ஈஸியாக தான் இருக்கும். அதோட மாற்றம். கண்டிப்பா சார். இப்போ ஆளுநர் வந்து சமீபத்தில ஒரு கருத்து சொல்லியிருப்பாரு. தமிழ்நாட்டில ஒரு பட்டியலின வகுப்பை சார்ந்த ஒருத்தர் முதலமைச்சரா வரணும் அப்படின்னு. ஆளுநர் இதுவரைக்கும் சொல்லக்கூடாது. அவர் கண்ணியத்துக்கு மீறி தான் அத பேசுறார்ன்ற விமர்சனம் தனி. அவரு அப்படி பேசுறப்ப, தமிழ்நாடு பாஜக தலைவர டிசைட் பண்றதுல ஆளுநரும் ஒரு ரோல் ப்ளே பண்றாரோ அப்படிங்கிற மாரி வருது. இப்போ நாங்க ஒரு தலைவரா கொண்டு வந்துட்டு, அத வச்சு திமுகவ கவுண்டர் பண்ணலாம். அதுக்கு விசிக அவங்களெல்லாம் நெருக்கடி குடுக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு கருத்து சொல்றாங்க. அந்த கோணம் சரியா? இதே பார்வையில் தானே நீங்க உங்களுக்கு ஜனாதிபதியை கொடுத்தாங்க. ஏன் ஜனாதிபதியை இது வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு பெண் இது வரைக்கும் வாய்ப்பு இல்லை. முதன்முறையாக நம்ம கொண்டாந்துக்கணும்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் அது வந்து சாத்தியமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இப்போ இருக்கிற நிலைமையில். நம்ம ஏற்கனவே சொன்னோம், நம்ம வந்து பட்டியலத்தை சேர்ந்தவருக்கு மாநில தலைவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம். பட்டு இப்போ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இல்லை. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் கட்சியில் போய் சேர்ந்திருக்க ஆதவார்ஜினுடைய தாரக மந்திரமே பட்டியலத்தை சேர்ந்தவரை முதல்வர் ஆக்கணும் அப்படின்னு அன்னைக்கு பேசினார் அவர். இப்போ போய் அங்கே போய் விஜய் கட்சியில் போய் உட்காந்துட்டு பேச முடியுமா? இன்னைக்கு ஒரு நீ அதனால இன்னைக்கு அரசியலுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு. கவர்னர் அதான் சொல்றேன், அவரு வந்து திமுகவை டார்ச்சர் பண்ணணும், கோவப்படுத்தி பார்க்கணும். அதுக்கு அங்கங்க ஒரு சான்ஸ் பார்த்துட்டே இருக்காரு. நீங்க இந்த ஈசிஆர் விஷயத்திலே உடனே பெண்களுக்கு சரியான பாதுகாப்பு இருக்கிற மாதிரி உறுதிப்படுத்தணும் தமிழக அரசுன்னு ஒரு வார்த்தையை சொன்னாரு. அதனால ஒரு ஒரு பேசுற காட்சி விஷயங்களை வந்து பெருசா அரசியல் ரீதியா நம்ம பார்த்துக்க வேணாம்னு நினைக்கிறேன் சந்திரன். கவர்னர் பேசுறது. கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். இப்போ விஜய் ஒரு பக்கம் ரொம்ப வலுவாக இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பிஜேபி, பாமக வந்து கடைசி நேரத்தில அதிமுக தரப்பு பக்கமும் போகலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இதுவரைக்கும் இப்போதைக்கு திமுகவுக்கு எதிர்த்து மும்முனை போட்டி தான் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ ஆதவர்ஜுனா, திருமாவளவன் சந்திப்பை தொடர்ந்து ஒருவேளை ஏற்கனவே செல்வ பிறந்தகை அவர்களும் விஜய் அவர்கள் இந்தியா கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா? காங்கிரஸ், விசிக, தாவேகா ஒரு அணியாகவும், திமுக பக்கம் பாமக வந்துருவாங்க அப்படிங்கிற மாரி ஒரு வியூகங்கள் சொல்லப்படுது. அது எப்படி சாத்தியப்படும்னு நினைக்கிறீங்க? இல்ல, நீங்க வந்து திரும்ப வந்து வேற மாதிரி ஸ்டாண்ட் எடுத்தாருன்னா திமுகவுக்கு வேற செகண்ட் ஆப்ஷனே கிடையாது.
பிஎம்கேவோட பேச்சுவார்த்தை நடத்துறதோட வேற வழியே இல்லை சந்திரி. அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. நீங்கள் அதே மாதிரி பிஎம்கேயும் வந்து திரும்ப இருக்கிற ஏரியாவில் போக முடியாதுல்ல, அவங்களால இருக்க முடியாது. அதில் மாற்றம் கிடையாது, அவங்க வந்துருவாங்க. ஏன்னா நீங்கள் அதிமுகவா திமுகவான்னு பார்த்தா பிஎம்கேக்கு திமுக தான் ப்ளஸ்ஸாக தெரியும். திமுக தான் ஒதுக்கி வச்சிருக்கு, திரும்ப கையில் எடுத்ததுனால அவங்க ஒதுங்கியே இருக்கிறாங்க. நீங்கள் திரும்ப ஒதுங்கிட்டாருன்னா நீங்கள் சொல்லாம கொள்ளாம அன்புமணி வந்து சால்வை போட்டுருவார் முதல்வரை பார்த்து. அதில் மாற்றமே கிடையாது. அதிமுக விட்டு உடனே வெளியே வந்துடுவாங்க, அதுலலாம் மாற்றம் இல்லை. பட் நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியா கூட்டணிக்கு விஜய் வாங்க அப்படின்னு கூப்பிட்டதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, ஒருவேளை அவர் வேற மாதிரி முடிவு எடுத்துருவாரு விஜய் அப்படிங்கிறது, அதிமுக கூட்டணியோட போயிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு செக் வச்சு தான் அன்னைக்கு இவர் செல்வ பிறந்தகை சொன்னாரே ஒழிய, எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து விஜயோட கூட்டணி சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதான்னு தெரியல, இது வரைக்கும் தெரியல. ஏன்னா ரெண்டாவது இது வந்து தேசிய கட்சி, அவங்க எடுக்கிற முடிவு ராகுலோட முடிவு. அது ராகுல் முடிவு எடுத்தா தான் காங்கிரஸ் வெளியே வந்து விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முடியும். நீங்க செல்வ பிறந்தகை பேசுறதுலாம் அது பெருசா அது எடுத்துக்க முடியாது அப்படிதான் நினைக்கிறேன். ஆமா, அதனால நீங்க இப்ப இருக்க சூழ்நிலையில நீங்க காங்கிரஸ் விசிகா இது விஜய் அண்ட் விசிகா இப்போதைக்கு இல்லை. பட் விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு சரியான ஒரு ஸ்டெபிளாக இருக்கிற மாதிரி தெரியல. அடுத்தடுத்த குழப்பங்களுக்கும் திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகமாக இருக்கு. கண்டிப்பாக சார். இப்போது கடந்த காலகட்டங்களில் அதிமுக தனிச்செல்லாம் போட்டிட்டு இருக்கிறாங்க. ஜெயலலிதா அவர்கள் இருந்து ஒரு மாஸ் லீடராக இருந்து அதிகபட்சமாக வாக்கு சதவீதத்தையும் அதிகபட்ச வெற்றியையும் வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க.